ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸப்அல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். அந்த 7 பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் நம்முடைய பார்வையில் பெரும்பாவங்கள் தான். அதில் உள்ள 2 பாவம், ஒன்று கொலை, பெரும்பாவமா இல்லையா? அதில் உள்ள சூனியம் பெரும்பாவமா இல்லையா? அதில் அந்த பெரும்பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும்பாவம் வட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்ஹமு ரிபன். அல்லாஹ் கேளுங்க, சஹீஹான ஹதீஸ். 1 திர்ஹம் அளவு வட்டி. என் பேங்க் அக்கவுண்ட்லயோ உங்க பேங்க் அக்கவுண்ட்லயோ 1 திர்ஹம்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வச்சுக்கிறீங்களா? ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்களேன். 20 ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க. திர்ஹமு ரிபன் யஅகுலுஹு الرجل وهو يعلم. ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹ்விடத்தில் 36 முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது. அந்த மனசை இன்னும் தளர விட்டுறாதீங்க. அடுத்த ஹதீஸை கேளுங்க. அர்ரிபா 73 பாபன். வட்டிக்கு 73 வாசல்கள் உண்டு. ஐஸருஹா, அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை மிஸ்லு ஐயன்கிஹ الرجل امه. ரசூலுடைய வார்த்தை அது. வமா யன்தகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. வஹ்யது. வட்டியுடைய 73 வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியான் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம். எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா? எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா? குறிப்பாக ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நீங்க போய் கீழக்கரை காயல்பட்டணும்னு பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க. இங்க இருக்கிற திருவல்லிக்கேணி, அங்க ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல, அந்த குடிசைகள்ல வாழ்றாங்கல்ல, அந்த முஸ்லிம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க. போய் இந்த புதுப்பேட்டைக்குள்ள உள்ள போய் அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கேட்டு பாருங்க. அங்க வட்டி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸை எமக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். அப்போது நரகத்தை பார்த்தேன். அந்த நரகத்திலே நரகத்துடைய ஒரு ஆற்றில் இரத்தம் முழுவதும் கலக்கப்பட்டிருந்தது. அந்த இரத்த ஆற்றில் ஒருவர் நீந்திக் கொண்டே வந்தார். ஒரு மலக்கல்லை கொண்டு எரிந்து அவர் கரையை அடையும் போது மீண்டும் துரத்தினார். மீண்டும் சென்றார் உள்ளே, மீண்டும் வந்தார். கல்லை கொண்டு எரியப்பட்டது, துரத்தப்பட்டது, மீண்டும் சென்றார். இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏன்? இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார். வட்டி என்பது ஏழைகளுடைய ரத்தம். அந்த இரத்த ஆற்றில் நாளை மறுமையில் இவர் மிதப்பார்.